சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே 13 வயது மகள் 5 வயது மகனை வெட்டி அவரது தந்தையே கொன்ற கொடூர சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சங்கர் வழங்கிட கேட்கலாம். சங்கர், இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள 74 கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் அசோக் குமார். இவர் மனைவி தவமணி. இவருக்கு 2 மகள்கள், ஒரு மகன் உள்ளார். நேற்று இரவு இவர் நெய்வேலியில் இருந்து அசோக்குமார் தனது வீட்டிற்கு வந்தவுடனே தனது மனைவி தவமணி, அவரது 2 மகள்கள் அருள்குமாரி, அருள் பிரகாஷ், வித்யாரணி ஆகிய 4 பேரையும் தரமாக வெட்டியுள்ளார். இதில் பரிதாபமான முறையில் மகன் அருள் பிரகாஷ், வித்யாதாரணி மகள் ஆகிய இருவரும் இரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளனர். மேலும் உயிருக்கு போராடிய நிலையில் இருந்த மனைவி தவமணி, இன்னொரு மகள் அருள்மொழி, அருள்குமாரி ஆகிய இருவரையும் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது சேலம் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது போலீசார் டிஎஸ்பி சதீஷ்குமார் மற்றும் போலீசார் சம்பவ இடத்தில் விரைந்து சென்று அந்த 2 உடல்களையும் மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கணவர் அசோக் குமார் குடி போதையில் அங்கு உருண்டு பிறண்டு இருந்துள்ளவரை போலீசார் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். 2 மனைவி மகள்களை வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி சங்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.